பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த உபவாச ஜெபத்திலே பகல் வேளையில் எங்களோடு கூட இணைந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த உபவாச கூடிய கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தரும்படியாக இருக்கிறதான இடங்களிலே தேவனுடைய முகத்தை நோக்கி நாம் பார்த்து இந்த காலவெளி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நல்லவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவனே, நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே, நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனே, நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, துதிக்கிறோம். Father, we thank you, Jesus. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தூயாதி தூயவரே, துதிக்கிறோம். எங்களோடு கூட இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறதான எங்கள் நல்ல இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த கால வேளையிலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கதான எங்களை கர்த்தனே, நாம் உம்முடைய மகிமையை வெளிச்சத்தினால் நீர் எங்களை பிரகாசிக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூயாதி தூயவரே, உமது புகழை இந்த பகல் வெளியில பாடி நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, எங்கள் நடுவில் உயர்ந்திருக்கிறார். ராஜா, உம்முடைய நாமத்தை பிரசாதப்படுத்த எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதான கர்த்தர் எங்கள் நடுவில் கர்த்தாவே மகிமையான காரியங்களை கர்த்தர் இந்த உபவாச கூடுகையில் கர்த்தர் எங்கள் நடுவில் கர்த்தர் நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம். Thank you, Lord. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே என் இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு, thank you Lord, hallelujah. உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் என் ராஜா. இரவும் பகலும் ஐயா
ராஜாவே நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் உயிரான எங்கள் இயேசுவே, எங்களோடு கூட இருப்பவரே, எல்லாவற்றையும் எங்களுக்கு நிறைவாய் தந்தருளுதான் எங்கள் பரிசுத்த எங்கள் ஆவியானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த பகல் வேளையிலே அப்படி சமூகத்திலே அமர்ந்திருப்பது எங்கள் வாழ்வில் கிடைத்ததான ஒரு பெரிய மேன்மையப்பா, ஒரு பெரிதான சிலாக்கியம். இந்த பெரிதான சிலாக்கியத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் தனிப்பட்ட ஜீவியத்திலே நாங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள, பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நீர் கிருபை தந்தருள முடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தாழ்த்துகிறோம். உங்களுடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் வெறுமையாக்குகிறோம். கர்த்தர் ஒருவரே எங்கள் நடுவில் பிரசன்னராய் கர்த்தர் நீ தங்குவீராகப்பா. இணையதளத்தின் மூலமாக எங்களோடு கூட இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு அன்பு தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் நீ அதிகமாய் ஆசீர்வதிக்க முடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுங்க. அவன் எங்களோடு கூட எழுந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடுகளில் அமர்ந்திருந்து நம்மை நோக்கி பார்க்கிறதான பிள்ளைகளை கர்த்தர் நீர் அதிகமாய் ஆசீர்வதிக்க முடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறதான எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதான கர்த்தர் எங்கள் நடுவில் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கும் போதெல்லாம் எங்கள் பக்கமா எங்கள் அருகிலே வந்து எங்களை ஆதரித்து எங்களை தேற்றி நம்முடைய ஜீவனுள்ள பாதையிலே ஒவ்வொரு நாளும் எங்களை போதித்து எங்களை நடத்துகிறதான நல்ல இயேசுவே, உண்மை இந்த பகல் வேளையில் நாங்கள் வருந்தி உண்மை நாங்கள் அழைக்கிறோம். எங்கள் நடுவில் எங்கள் குடும்பத்தில் எங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் கர்த்தர் நீர் எங்கள் நடுவில் அவன் எழுந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இடைபடுகிறா அப்படி நாம மாத்திரம் எங்கள் நடுவில் உயர்ந்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, தாழ்த்துகிறோம் அப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறா, வெறுமையாக்குகிறோம் அப்பா. இரட்சகராகிய இயேசுவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தெய்வ சமூகத்திலே உட்காருவோம். ஆமென். இந்த பகல் வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட அவர் இடைப்படுவாராக. ஆமாம், இந்த பகல் வேளையிலே இந்த இணையதளத்தின் மூலமாக எங்களோடு கூட இணைந்திருக்கிறதான அன்பு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த பகல் வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் தேவன் நம் நடுவில் எழுந்தருளி பலத்த காரியங்களை நம் நடுவில் செய்ய இரட்சகராகிய இயேசு அவர் உண்மை உள்ள தேவனாகவே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆமென் தாசனாகிய மோசே வழிநடத்தி செல்லும் போது தேவ ஜனங்கள் முறுமுறுக்கிறதான இடத்திலெல்லாம் மோசே தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தேவ ஜனங்களுக்காக ஒவ்வொரு காரியத்தை அவன் போதிக்கிறான். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டானால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். கடைசி வார்த்தை சொல்லுகிற நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் மாத்திர கரங்களை உயர்த்தி இருக்கிறதான இடத்துல சந்தோஷமாய் அல்லேலூயா அவர் சொல்லுகிறார். எல்லா அவன் தேவனுடைய சத்தத்துக்கு நீ செவிசாய்த்து அவர் பார்வைக்கு நீ செம்மையானதை செய்து தேவன் கொடுத்ததான கட்டளைகள் நியமங்களை நியாயங்களை நீ கை கொண்டு தேவனுக்கு முன்பாக நீ உண்மையாக பரிசுத்தமாய் நீ ஜீவிப்பாய் என்று சொன்னால் எகிப்தியருக்கு வரப்பண்ணியதான வியாதி ஒன்றிலும் நான் உனக்கு என்ன செய்தேன்? வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அவரே நமக்கு பரிகாரியாய் இருந்து இம்மட்டுமாய் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிறதான நல்ல தேவனை இந்த பகல் வேளையில உற்சாகமாய் நன்றி செலுத்தி அவரை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்ததான நல்ல ஒரு பழைய பாடல், இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய அவன் காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி என்கிறதான பாடலை சேர்ந்து உற்சாகமாய் பாடி அவன் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நம்மோடு கூட இந்த பகல் வேளையிலே அவர் இடைப்படுவாராக. Thank you Jesus. Hallelujah. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என்
ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. சொல்லுங்க, இயேசு இயேசு என் பரிகாரி. Thank you Lord. இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப ராஜா என் பரிகாரி, சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. உண்மையா இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. வான கஷ்டங்கள் வந்தாலும், மான கஷ்டங்கள் நேர்ந்தாலும், மான கஷ்டங்கள் வந்தாலும், மான கஷ்டங்கள் நேர்ந்தாலும், ஜனம் என்னை வெறுத்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி, ஜனம் என்னை வெறுத்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. Thank you Lord. இயேசு என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பலன் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி, பல சோதனைகள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி,
கர்த்தருடைய ஆவியானவரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தராய் அவர் இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா கடவுள் நம்முடைய தேவன், மரண பரிந்த தேவன், நம்மை நடத்த இரட்சகராக இயேசு அவர் உண்மை உள்ள தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சூழலிலும் எத்தனை கஷ்டங்கள், எத்தனை போராட்டங்கள், நாம் எத்தனை சாத்தான் சத்துருக்கள் எவ்வளவாய் நம்மை ஒடுக்கி, நம்மை அதிகமாய் நம்மை மன வடிவாக்கி நம்மளை ஒரு பரமாய் ஒதுக்கினாலும் அவன் இன்ப ராஜா எனக்கு கூட இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையிலே வந்தால் போதும், எல்லாமே நிறைவாய் மாற்றுகிறதான கர்த்தர் அவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வெறுமையான வாழ்க்கையிலே நாம் வாழாதபடி அவன் கர்த்தர் ஒருவரே, நீர் எனக்கு போதும், உம்முடைய சமூகம் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும் என்று சொல்லி அவரை எந்த ஒரு தேவ பிள்ளை மனதாராய் உண்மையாய் அவரை கூப்பிடுகிறார்களோ அந்த தேவ ஜனத்தை கர்த்தர் விசேஷமான பாதையிலே கர்த்தர் ஒவ்வொரு நாள் கர்த்தர் தாங்கி நடத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல் சேர்ந்து பாடி ஃபாதர் பெர்க்மேன் அவருடைய பாடல், நீங்க போதும் ஏசப்பா உம்முடைய சமூகம் எனக்கப்பா. ஆமன். எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குது. புதுபலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழுகிறீர், கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன், தினமும் அவன் திருமுகம் கண்டு அவன் திருப்தியில் நான் மூழ்கிறேன். உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்ப்பது என் வாழ்வில் கிடைத்ததான பெரிதான நல்ல பாக்கியம். அந்த தேவனை உண்மையாய் சந்தோஷமாய் பாடி கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் பகலில் நம்மோடு கூட இடைப்படுவாராக. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா, உண்மையா உங்க சமூகம் எனக்கப்பா. அல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க வாயின் அறிக்கைகளை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா. ஆமென். உங்க சமூகம் எனக்கு. ஒரு நல்ல மகிழ்ச்சியோடு நீங்க போதும், ஒரு சிரித்த முகத்தோடு பாடுங்க, பாடலாம். உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேங்க்யூ லார்ட். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புதுபலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர் இயேசுவே. புதுபலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர்,
தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறேன். ஆமே, நான் கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறேன். நீங்க போதும் ஏசப்பா என் வாழ்க்கைக்கு, சமூகம் எனக்கப்பா என் குடும்பத்துக்கு. நீங்க போதும் ஏசப்பா, எங்க தேசத்துக்கு நீர் போதும். சமூகம் எனக்கப்பா நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா. ஹல்லேலூயா. சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. ஒரு ஜபமா சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா. ரகரஷந்துடா கரபா இதிலே சந்துடா கரபா உரிமலா துடா. உங்க சமூகம் எனக்கு புதுபலன் தருகிறீர். புது எண்ணெய் பொழிகிறீர். புதுபலன் தருகிறீர். புது எண்ணெய் பொழிகிறீர். நான் கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறேன். இயேசுவே, நான் கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறேன். இயேசுவே, நான் கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறேன். நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. ஒரு கனி தருகிற வாழ்க்கையா எங்கள் ஒவ்வொரு ஜீவியத்தை கதனை மாற்றுவீராகப்பா. புதிய எண்ணெயால், புதிய அபிஷேகத்தால் ஒரு கனி தருகிற ஒரு நல்ல வாழ்க்கையாய், ஒரு செழித்தோங்குகிற ஒரு நல்ல மரமாய் எங்களை மாற்றும் அப்பா. எங்கள் ஆத்துமாவிலே காணப்படுதான வறட்சி, எங்கள் ஆத்துமாவிலே காணப்படுதான எல்லா சோதனைகள், எங்கள் ஆத்துமாவிலே காணப்படுதான எல்லா பலவீனங்கள் கர்த்தர் நீர் மாற்ற முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு புதிய பலத்தால் எங்களை நிரப்பும். உடைய புதிய அபிஷேகத்தால், உடைய புதிய வல்லமையால், உடைய புதிய கிருபையால், உடைய புதிய சத்துவத்தினால், உடைய புதிய வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்புவீராகப்பா. நீ ஒருவரே வாழ்க்கைக்கு போதுமானவர். என் வாழ்க்கைக்கு போதுமானவரே. உடைய சமூகமே எங்கள் வாழ்க்கையில் போதும். உடைய சமூகமே எங்களுக்கு போதும். நீ ஒருவரே போதுமானவர். நீ ஒருவரே இரட்சகர். நீ ஒருவரே அற்புதமானவர். நீ ஒருவரே அதிசயமானவர். எங்களோடு கூட இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உம்முடைய முகத்தை, திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா.
இயேசுவே நீர் ஒருவரே போதுமானவர். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். எல்லா சூழலையும் அவர் நம்ம வாழ்க்கைக்கு போதுமான நல்ல தேவனாய், நல்ல பக்க பலமாய் நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கி ஒவ்வொரு நாளும் நடத்த இரட்சகராக இயேசு அவர் நம்மோடு கூட இருந்து பலத்த காரியங்களை, அற்புதமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை செய்ய தேவன் போதுமானவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே உமக்கே ஆராதனை. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து ஆமென் மகிழ்ந்திருப்பேன். துயரம் மறந்திருப்பேன். அவரை துதிக்கிறதான வேளையிலே கர்த்தர் நம்முடைய மனதில் இருக்கிறதான எல்லா பாரங்கள், எல்லா கலக்கங்களையும் கர்த்தர் மாற்றுகிறார். அவரை நோக்கி பார்த்ததான பிள்ளைகளுடைய முகத்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்க பண்ணுகிறார். இஸ்ரவேல் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற கர்த்தர் ஒருவரே அவர் பரிசுத்தமுள்ள தேவன். உங்கள் வாய் ஆமென் கர்த்தருடைய துதியால் இந்த பகல்களில் நிரம்பி இருக்கும் என்று சொன்னால் உங்கள் வாய் ஆமென் எந்த சூழ்நிலையும், எந்த பாரத்தையும் கண்டு, எந்த வேதனையான காரியங்களை கண்டு உங்கள் மனம் அழைப்பாயாதபடி கர்த்தர் எனக்கு இருக்கிறார். அவர் ஒருவரை எனக்கு போதும். அவருடைய சமூகம், அவருடைய பிரசனம், அவருடைய திவ்ய சத்தம் எனக்கு போதும் என்று சொல்லி அந்த போதுமான தேவனை மனதாராய் நம்முடைய உள்ளத்திலே நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை சந்தோஷமாய் நாம் ஆராதிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை மகிழ பண்ண அவர் போதுமான தேவனாக இருக்கிற. சந்தோஷமாய் பாடி அவன் பாடல் முடிகிறதான வேளையிலே அவன் முழங்கால் படிட்டு கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ ஜீசஸ். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். என்பலனே கோட்டையே ஆராதனை உமக்கே. என்பலனே சொல்லுங்க. என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோகிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோகிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியை யெகோவா சிக்கேனோம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியை யெகோவா சிக்கேனோம் ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா
பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஷ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஷ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. ஆமென். உன்னதரே எங்கள் உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே என் பலியானீரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே என் பலியானீரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பரிகாரியே என் பலியானீரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே என் பலியானீரே ஆராதனை உமக்கே. இயேசுவே பரிகாரி எங்கள் பலியானீரே ஆராதனை உமக்கு. பரிகாரியே பரிகாரி எங்கள் பலியானீரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை இயேசுவே அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான். சீர்படுத்தும் உங்கள் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. பாடுங்க பக்கம். சீர்படுத்தும் சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் எங்கள் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் எங்கள் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் எங்கள் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசுவே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே என் பலியானீரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. பரிகாரியே என் பலியானீரே ஆராதனை உமக்கே. இயேசுவே பரிகாரியே என் பலியானீரே ஆராதனை உமக்கே.
கர்த்தரப்பா. நீரே எங்கள் பரிகாரியாக கர்த்தர். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீரே எங்கள் பரிகாரியப்பா. நீரே எங்கள் நல்ல பரிகாரி. ஓ சுகப்படுத்துகிறவரே, பலப்படுத்துகிறவரே, ஆத்துமாவுடைய பலனை தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவுல இருக்கிறதான எல்லாம் அவன் வறட்சி நிலைமைகளுக்கு மாற்றி கர்த்தாவே இந்த பகல் விடுதலை நீர் எங்கள் ஆத்மாவை கர்த்தனை திருப்தியாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்மாவுல காணப்படுதான வியாகுலங்கள், ஆத்மாவுல காணப்படுதான கஷ்டங்கள், ஆத்மாவுல காணப்படுகிறதான எல்லா அவன் குறைவுகளையும் அவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குகிறதான பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் விடுதலை கர்த்தரின் ஆத்மாவை கர்த்தர் நீர் திருப்தியாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் நீர் எங்களை சீர்படுத்தி ஆமென் நீர் எங்களை ஸ்திரப்படுத்தி எங்கள் துணையாய் எங்களோடு கூட நின்று ஒரு நாள் நீர் எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. Thank you Lord. சீர்படுத்தும் எங்கள் சிருஷ்டிகரே, ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் எங்கள் சிருஷ்டிகரே, ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் எங்கள் துணையாளரே, ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் எங்கள் துணையாளரே, ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் எங்கள் துணையாளரே, ஆராதனை உமக்கே. கடைசியாக கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை இயேசுவே, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்களை ஸ்திரப்படுத்தும் அப்பா. எங்களோடு கூட துணையாய் நின்று எங்களை பலப்படுத்தி எங்கள் ஆத்மாவை கர்த்தர் ஒரு செம்மையான பாதையிலே எங்கள் ஆத்மாவை கர்த்தர் ஒரு திருப்தியாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பகல்களை எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தரை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. சத்துருடைய சதி திட்டங்கள் முற்றிலுமாய் அதமாகி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் எழுந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். எழுந்தருளுகிறார் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறார். சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனந்த
அல்லேலூயா அல்லேலூயா ஆரோக்கியமே, அல்லேலூயா ஆரோக்கியமே. ஹல்லேலூயா. இருக்கிறதான அந்த ஜெப நேரத்தில் தேவ சமூகத்தில் நம்முடைய தேசத்தினுடைய நிலைமைகளை அறிந்த பிள்ளைகளாய் ஒரு விஷயம் இருக்கிறதான இடத்திலே மிகுந்த பாரத்தோடு கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி இந்த பகல்களிலே பார்த்து ஒருமனப்பட்ட தேவப்படைகளாய் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த உபவாச ஜெப நாட்களில் நம்முடைய சமூகத்திலே ஒரு சில காரியங்களுக்காக நம்முடைய சமூகத்திலே நம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்க ஒருமனப்பட்ட தெய்வ பிள்ளைகளாய் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பாதப்படி நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அப்பா ஹல்லேலூயா. எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர் மத்தியில் வாசம் பண்ண சொன்னதான கர்த்தர் எங்கள் நடுவில் கர்த்தர் பிரசன்னராய் தங்கியிருக்கிறவருடைய மேலான நல்ல கிருபைகளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெப நேரத்திலே எங்கள் தேசங்களுக்காக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். எங்கள் தேசங்களை நம்முடைய சமூகத்தில் நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேசத்திலே காணப்படுகிறதான பாவங்கள், சாபங்கள், தேசத்திலே காணப்படுதான அக்கிரமங்கள், தேசத்திலே காணப்படுகிறதான ஆமென் எல்லா துரைத்தனங்கள் முற்றிலுமாய் மாறுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் ஒருவரே மெய்யான தேவன் சொல்லி அறிந்து கொள்ளத்தக்கதாக இவருடைய மனக்கண்களை கர்த்தர் இந்த நாட்களை கர்த்தரை துறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். மனதை குருடாய் வைத்திருக்கிறதான எல்லா பொல்லாத அந்தகாரத்தின் கிரிகளை நஸ்னாகி இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் முற்றிலுமாய் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். அப்பா தடைகளை மாற்றிவிடாக தேவன் எழுந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் எழுந்தருளுவிடாக அன்றைக்கு ஆமென் ஒவ்வொரு நாளும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு காரியங்களும் செய்யும் போது கர்த்தர் பிள்ளைகளை கர்த்தர் உணர்த்தி நடத்தி உங்களுடைய சமூகத்தில் பிள்ளைகளை ஆமென் சீர்படுத்தி உமக்கு நேராக ஆயத்தப்படுத்தினது போல இன்றைக்கு இன்ற நாட்களிலே ஆமென் பிள்ளைகள் இந்த காரியங்களை நினைவு கூர்ந்து பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்திலே அண்டையில் உம்மை நோக்கி பிள்ளைகள் பார்க்க கர்த்தரை கிருபை தந்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா தொற்று நோய் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருந்த பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாட்டில் கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல வைத்தியராய் நல்ல பரிகாரியாய் இருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தரை சுகப்படுத்துவீராகப்பா. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே சுகத்தை நாங்கள் பேசுகிறோம், சுகத்தை நாங்கள் பேசுகிறோம். விசுவாச அறிக்கைகளை செய்கிறோம். எங்களை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனோடு சொன்ன வார்த்தையின் பாரமாய் கர்த்தர் சுகத்தை நீ கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்திலே உன் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன வார்த்தையின் பாரமாய் கர்த்தர் அற்புத பலனை கர்த்தனை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனமா இருக்கிற பட்டிகை கர்த்தனை மாற்றிவிடாதப்பா. ஓ ஹல்லேலூயா. பெரும்பாடு உள்ள ஸ்திரியை கர்த்தனை தொட்டு சுகமாக்கினது போல ஆமென் ஆமென் குருடனை சப்பானியை கர்த்தர் தொட்டு சுகமாக்கினது போல கர்த்தாவே இந்த நாட்டிலே கர்த்தருடைய தடுப்புள்ள கர்த்தனால் பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விஷயம் இந்த பகலிலே தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Oh hallelujah. Father, we thank you Jesus. Oh we praise you Lord. Oh Father, we thank you Lord. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா ஆமென். குடும்பங்களை ஆமென் உறவினர்களை பணயம் வைத்து ஆமென் ஆமென் மருத்துவமனையில் மிகுந்த போராட்டத்தில் மிகுந்த நெருக்கங்களோடு ஆமென் பிரயாசத்தோடு தன் உயிரை கூட பார்க்காமல் முழுவதுமாய் ஆமென் 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 பலவீனத்தோடு வருகிறதான பிள்ளைகளுக்காக ஆமென் 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 சிகிச்சை பண்ணுகிறதான ஒவ்வொரு டாக்டர் ஒவ்வொரு நர்சஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளோடு பணி செய்கிறதான ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் டிரைவர் உடன் பணியாளிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் முழுவதுமாய் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிலையில் தங்குவான்னு சொன்ன வார்த்தை மரமாய் உங்களுடைய கூடார மறைவிலே தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் ஒளித்தத்து கர்த்தனை பாதுகாத்துக் கொள்ள முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகப்படுத்தும், சுகப்படுத்தும், பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. நீர் பிள்ளைகளை கர்த்தர் அரவணைக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். முற்றிலுமாய் இந்த கொரோனா தொற்று நோய் முற்றிலுமாய் நீங்கி கர்த்தர் ஒரு பெரிய சேமத்தை எங்கள் தேசத்தை கர்த்தர் கட்டளையிட்டு கர்த்தர் ஒரு எழுப்புதலுக்கு நேராக எங்கள் தேசத்தை கர்த்தர் ஆமென் ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீ ஆயத்தப்படுத்த முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களை ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாட்டிலே கர்த்தர் நீர் அவன் உபயோகப்படுத்த முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்தில் தேவனுடைய அண்டையில் இன்னும் அதிகமாக பிள்ளைகள் காத்திருக்க அமர்ந்திருக்க தன்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சொப்பனிடப்பட அவன் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்க்க கர்த்தர் நீ கிருபை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Thank you, Jesus. Father, we thank you, Lord. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தத்துக்கு நேராக நீர் அவன் அழைத்து செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த வருகைக்காக ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிறதான கர்த்தர் சுகப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய வல்லமையுள்ள நாம மாத்திரம் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஊழியங்கள் தடையா இருக்கிறதான எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுங்க. விசாலத்தோடு உடைய சமூகத்தில் ஒன்று கூடி நாங்கள் பிள்ளைகளாய் ஆராதிக்க கர்த்தர் எல்லா வாய்ப்புகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பாதுகாத்துக் கொள்ளுவீராக. மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம், பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு கர்த்தர் தம்முடைய கிருபையினால் பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உயர் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தர் அதிகமாய் நீர் அவன் பாதுகாத்துக் கொள்கிறான். இயேசுவே நீ நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகள் இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்குதான ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தை கர்த்தர் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். என்ன தேவைகளோடு இந்த சமூகத்தில் பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அதற்கேற்ற விதத்தில் பிள்ளைகளை கர்த்தனை தாங்கி கர்த்தனை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், தாட்டுகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறார்கள். தொடர்ந்து நடக்கிறதான அவன் கர்த்தருடைய வார்த்தையின் பகுதியில் கர்த்தருடைய எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறதான கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், தாட்டுகிறோம், வெறுமையாக்குகிறோம். அப்பா அவன் துரிதமாய் சமூகத்திலே ஆடைகள் திறக்கப்பட கர்த்தர் உயர் அதிகாரியுடைய கண்களை தயவிறக்கம் கிடைக்க அவன் கொரோனா தொற்று நோய் முற்றிலுமாய் எங்கள் தேசத்தை விட்டு அகன்று போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்கிறார். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க, ஒப்பு கொடுக்கிறோம், தாட்டுகிறோம், மகிமைப்படுகிறார். இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. மறுபடியுமாக ஆமென். உங்களை நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் கர்த்தரை பாடி நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த ஒரு சில காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை செய்ய கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இணையதளத்தின் மூலமாய் ஒவ்வொரு இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அவன் இப்பொழுதும் தேவ சமூகத்திலே கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். உங்கள் சிந்தனைகளை தயவாய் ஒருமுகப்படுத்தி தேவ சமூகத்தில் பயபக்தியோடு எப்படி தேவ ஆலயத்திலே நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிறதான கணத்தை கொடுக்கிறீர்களோ அதே போல தேவ சமூகத்தில் இருக்கிறதான இடத்திலே உங்கள் வேதாமத்தை என்னோடு கூட சேர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13-14. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13-14 வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் இந்த உபவாச ஜெபத்திலே பாடி மகிமைப்படுத்த ஆராதிக்க துதிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அடியை மறுத்து நீர் வெளிப்படுங்க. தேவனுடைய சித்தத்தை மாற்ற பகல்களிலே நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் செய்ய கர்த்தர் அடியானுக்கு பிள்ளைகளுக்கு கர்த்தனை கிருபை தந்துள்ள முடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை கேட்கும் போது எங்கள் உள்ளம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கேட்ட விதத்திலே பிரியமாய் திரும்ப கர்த்தனை கிருபை செய்தள்ள முடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். அடியை மறுத்து நீ வெளிப்படுங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒருமுகப்படுத்த முடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தெரிந்ததான ஒரு நல்ல வார்த்தை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சந்தோஷமாய் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரு தெரிந்ததான ஒரு நல்ல வார்த்தை. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், நீதின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த நெருக்கமான இந்த
காலகட்டத்திலே, இந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலே இந்த வேதனையான மிகுந்த கஷ்டத்தோடு இருக்கிறதான இந்த நிலைமையில கர்த்தராகிய இயேசு தேவ ஜனத்தை பார்த்து, நம்மை பார்த்து, நம்முடைய குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறதான காரியம், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லி நம்முடைய வலது கையை பிடித்து நம்மோடு கூட துணையாக நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த பகல் வேளையில் நம்மை பார்த்து அவர் ஆறுதலான ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் என்ன செய்கிறாராம்? உரைக்கிறார். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் என்ன செய்யேன்? வெட்கப்படேன். நமக்கு துணை செய்கிறபடியால் தேவன் ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்தாதபடி ஒவ்வொரு நாள் தேவன் நம்முடைய தலையை கர்த்தர் நிம்மர பண்ணி கொண்டே இருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் மாத்திர கரங்களை உயர்த்தி சந்தோஷமாய் அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் கர்த்தர் நமக்கு துணை நின்று, கர்த்தர் எந்த இடத்திலே, கர்த்தர் எந்த சூழலிலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் வெட்கப்படுத்தாதபடி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு துணை செய்ய நல்ல தேவனாகவே இருக்கிறார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன் என்று சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் என்ன செய்கிறேன்? ஒரு நாள் நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை நான் என்ன செய்கிறேன்? கற்பாறையை போல் ஆக்கினேன். எப்பொழுது கர்த்தர் நமக்கு துணை நின்று, எப்பொழுது தேவன் நம்மை வெட்கப்படுத்தாதபடி ஒவ்வொரு நாளும் ஜெய கம்பீரத்தை, ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக நம்முடைய முகத்தை தேவனுக்கு நேராக நாம் திருப்புவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவனுடைய பார்வையில் அது மிக விலையேற பெற்றதாய் காணப்படும். அல்லேலூயா. 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஒருவனும் நம்மை ஆக்கணைக்குள்ளாக, ஒருவனும் நம்மை வழி சுமத்த, ஒருவனும் நம்மை விரோதமான காரியங்களை, குற்றங்களை கண்டுபிடிக்க தேவன் ஒரு நாளும் அவர் விடவே மாட்டார். எப்பொழுது ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு துணையாய் நிற்கும் போது, தேவன் நமக்கு துணையாய் நிற்கும் போது, தேவன் நமக்கு பாதுகாப்பாய், தேவன் நமக்கு நல்ல பரிகாரியாய், தேவன் நமக்கு நல்ல உடன் வேலையாளாய், உடன் பங்காளியாய் நம்மோடு கூட இருந்து பக்க பலமாய் இருந்து நம்மை ஆதரிக்கும் போது எந்த மனுஷனும், எந்த ஒரு தீய காரியங்கள், எந்த ஒரு தீய சக்தியும் நம்மை ஒரு நாளும் அணுகவே அணுகாது. கரங்களை உயர்த்தி சந்தோஷமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்கும் போது எதற்கும் நீங்கள் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்கும் போது எந்த சூழலில் நீங்களாலும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்கும் போது எந்த காரியத்தை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்கும் போது ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்க கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் ஒரு பெரிய மகிழ்ச்சியால், சந்தோஷத்தினால் தேவன் நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் நிரப்ப நல்ல தேவனாகவே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், 70ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறோமானவர், கர்த்தாவே தாமதையாதையும். அல்லேலூயா. தேவர் என் துணையும் எனக்கு என்ன செய்கிறாரா? என்னை விடுவிக்கிறோமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு துணையாய் நின்று எல்லா ஆபத்தில், எல்லா நெருக்கங்கள், எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்கள், நம்முடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் நானும் செய்ய வேண்டியதான காரியம், நானோ அப்பா சிறுமையும் நான் எளிமையுமானவன், என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையப்பா, அப்ரோஜமான நான் உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், நீ தீவிரமாய் என்னிடத்தில் வாரும் என்று சொல்லி அவர் முகத்தை நோக்கி, அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு துணையாய் நின்று நம்மை விடுதலையாக்கி, நம்மை பாதுகாத்து, தேவன் நம்மை தாங்கி ஒவ்வொரு நாளும் நீதின் வலது கரத்தினால் ஒவ்வொரு நாளும் செமையான பாதையில தேவன் நம்மை நடத்தி செல்ல இரட்சகராகிய இயேசு அற்புதமுள்ள கர்த்தர், அதிசயங்களை செய்கிறதான கர்த்தர், வல்லமை உள்ளதான கர்த்தர் செய்ய அவர்
நல்ல தேவனாகவே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறமான தேவனாகவே இருக்கிறார். தெரிந்ததான ஒரு நல்ல வசனம் சங்கீதம் 46 சங்கீதத்திலே வாசிக்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான எப்படி இருக்கிறாராம்? எப்படி இருக்கிறார்? துணையாய் நமக்கு இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் நல்ல அனுகூலமான ஒரு துணையாய் நின்று தேவ ஜனத்தை, தேவ பிள்ளைகளை தம்முடைய கூடார மறைவில் உள்ளம் கைக்குள்ளே கர்த்தர் ஒளித்து வைத்து கர்த்தர் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக துணை செய்ய, பிள்ளைகளுக்காக வழக்காட, பிள்ளைகளுக்காக காரியங்களை நடப்பிக்க, பிள்ளைகளுக்காக அற்புதமான காரியங்களை செய்ய, பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் மிக தீவிரமாய் அவர் இருக்கிறார். தேவ ஜனங்களாகிய நாம் செய்ய வேண்டியதான காரியங்கள் என்ன? தேவ ஜனங்களாகிய நாம் செய்ய வேண்டியதான காரியம், அவர் முகத்தை தேடுவோம், அவரை நோக்கி நாம் பார்ப்போம். என் முகத்தை நான் கற்பாரை போல் ஆக்கினேன். எப்பொழுது தேவன் எனக்கு துணை செய்ய அவர் முன் வருகிறாரோ, எப்பொழுது தேவன் எனக்கு துணை செய்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறாரோ, ஒரு நாள் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நான் அறிந்து அந்த நிமிஷத்திலே ஆதலால், அந்த நேரத்திலே ஆதலால் என் முகத்தை நான் என்ன செய்தேன்? கற்பாறையை போல் ஆக்கினேன். உம்மை நோக்கி பார்க்கிறதான பிள்ளைகளை, உம்மை நோக்கி ஒவ்வொரு நாளும் முறையிடுகிறதான பிள்ளைகளை தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு பலன், அவரே நமக்கு கண்மலை, அவரே நமக்கு துருகமும், அவரே நமக்கு நல்ல கோட்டையுமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் தேவ ஜனத்தை கர்த்தர் விசேஷமாய் பாதுகாத்து கர்த்தர் நடத்த அவர் நல்ல தேவனாகவே இருக்கிறார். அதனால தான் வாசிக்கிறோம் சங்கீதம் 91 சங்கீதத்திலே வாசிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வலுடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய சிறகுக்குள்ளே, அவருடைய மறைவின் சட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் புகுந்த ரூத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆமென். இஸ்ரவேல் தேவனுக்குள் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் என்ன செய்யதான்? நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம். ஆமென். ரூத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கிறோம். முன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த எந்த ஒரு தேவ ஜனம் கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ளே, எந்த ஒரு தேவ ஜனம் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே வருகிறார்களோ, ஆமென், வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அடைக்கலத்துக்குள், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மறைவுக்குள் நீங்க நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார். எந்த ஒரு தேவ பிள்ளை தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ, எந்த ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் அடைக்கலமாய் அவருடைய மறைவிடத்துக்குள் ஓடி வருகிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு துணையா நின்று அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டு, அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா காரியத்தையும் கர்த்தர் அதமாக்கி தேவ ஜனத்தை கர்த்தர் ஒரு பெரிய விசாலமான பாதையிலே, ஒரு செம்மையான ஒரு அனுகூலமான பாதையிலே கர்த்தர் பிள்ளைகளுக்கு துணையாய் நின்று தேவன் நடத்த இயேசு அவர் போதுமான தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் வாசித்தோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறார். யார் நமக்கு துணை செய்கிறார்களோ, ஆபத்து காலத்தில் எந்த ஒரு மனுஷன் நமக்கு உதவி செய்ய முன்வர அநேக காரியங்களை யோசிப்பார்கள். இந்த காலகட்டத்தில் நீங்க யோசிச்சு பார்த்தா, இந்த கொரோனா தொற்று நோய் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்க அநேக இடத்துல அநேக பேரை போய் பார்க்க முடியாத சூழ்நிலை, என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். அநேக பேரை பார்க்க முடியவில்லை. அநேக விசுவாச பிள்ளைகளை போன் மூலமாக விசாரிக்க முடிகிறது. நேரில் போய் சந்தித்து அவர்களை பார்த்து சுகநலை விசாரித்து அவர்களுக்காக ஜெபிக்க எங்களால் முடியவில்லை. ஆனால் ஒன்றை நான் விசுவாசிக்கிறேன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் நிற்கிறதான கர்த்தர் அவர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் நல்ல அனுகூலமான துணையாய் தேவன் நமக்கு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணை
துணையா இருக்கிறார். கர்த்தர் நமக்கு பலனா இருக்கிறார். கர்த்தர் நமக்கு நல்ல கோட்டையா இருக்கிறார். கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணையாய் நின்று பயப்படாது என்று தைரியம் சொல்லுகிற நல்ல ஒரு துணையாளராக இருந்து ஒவ்வொரு நாளும் நமக்காக எல்லாவற்றிலும் இருந்து எல்லா விரோதமான காரியங்கள், எல்லா கஷ்டத்தின் நெருக்கமான பாதையிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிற நல்ல தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்க, கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்க, கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்க, தேவன் நமக்கு பலனாய் இருக்க, தேவன் நம்மை விடுவிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் நமக்கு துணையா இருக்கிறார். நல்லதுதான். தெரிந்த வசனங்கள், தெரிந்ததான காரியங்கள், எப்பொழுதும் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம் சமீபமாய் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்குகிற தேவனா இருக்கிறார். நல்லதுதான். அவர் நமக்கு துணையா இருக்கிறார். உண்மைதான். அவர் நமக்கு துணையா இருக்க, அவர் நம்மை விடுவிக்க, அவர் நம்மை பாதுகாக்க, அவர் சத்துருடைய பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 115 சங்கீதம் 115 சங்கீதத்திலே வாசிக்கிறோம். 9, 10 வசனம், 11 வசனம். சங்கீதம் 115 சங்கீதம் 9, 10, 11. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் மாத்திர கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்க, கர்த்தர் நம்மை விடுவித்து தேவன் நம்மை பாதுகாக்க, முதலாவது தேவ ஜனங்களாகிய நாம் செய்ய வேண்டியதான முதல் காரியம் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்புங்கள், அவரே நமக்கு துணையாய் இருக்கிறார். கர்த்தரை நம்புங்கள். எவ்வளவு குளமாய் கர்த்தரை மேல் நம்பிக்கை வைக்க முடியுமோ, எவ்வளவு குளவாய் கர்த்தரை அவர் மேல் உள்ளதான நம்பிக்கைகளை அதிகமாய் பெருக முடியுமோ, அவ்வளவு களவாய் அவரை நம்பி அவருக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் நாம் விட்டு கொடுத்து நாம் ஜீவிக்கும் போது கர்த்தர் நமக்கு துணையாய் நின்று நம்மை பாதுகாத்து நம்மை விடுவித்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதையிலே தேவன் நம்மை தாங்கி நடத்த இரட்சகராகிய இயேசு அவர் உண்மையுள்ள தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அவரை நம்புகிறதான பிள்ளைகளுக்கு அவர் துணையாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் கேடகமாய் இருந்து நல்ல பாதுகாவலை தேவன் தர அவர் உண்மை உள்ள தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 146 சங்கீதம் 5 வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 146 சங்கீதம் 5 வசனம். யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? பாக்கியவான். யார் எந்த ஒரு தேவ மனுஷன் கர்த்தரை நம்புகிறானோ, கர்த்தர் மேல் தன்னுடைய நம்பிக்கை முழுவதுமாய் வைத்து கர்த்தருக்காக முழுவதுமாய் அவன் விட்டு கொடுத்து தேவனுக்காக அவன் வாடுகிறானோ, கர்த்தர் அவன் மேல் என்ன செய்கிறாரா? பாக்கியவனாய் இருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வைக்கிற மனுஷன் அவன் பாக்கியவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. யாக்கோபின் தேவனே தன் துணையாக கொண்டிருந்து தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறதான மனுஷன் அவன் எப்படிப்பட்டவனா? அவன் பாக்கியவான். அல்லேலூயா. 63 சங்கீதம் 7 வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 63 சங்கீதம் 7 வசனம். Praise God. Hallelujah. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே நான் என்ன செய்வேனா? களி கூறுவேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டையின் நிழலிலே நான் என்ன செய்வேன்? களி கூறுவேன். கர்த்தரை நம்பி யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் நமக்கு கேடகமும் ஒரு பெரிய பாதுகாவலாக இருந்து கர்த்தர் நம்மை தாங்குகிறார். அது மாத்திரமல்ல, நீர் எனக்கு துணையா இருந்தனால் உன்னுடைய சக்திகளின் நிழலே களி கூறுவேன். கர்த்தரை நம்பும் போது
அவன் அவருடைய சட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் எப்படி கிடைத்ததோ என்று சொல்லி அந்த ரூத்தின் புஸ்தகத்திலே, அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது போல அவன் அவருடைய சட்டைகளின் நிழலிலே கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரா? கலிகூற பண்ணுகிறார். எப்பொழுது தேவன் நம்மை கலிகூற பண்ணுகிறார், எப்பொழுது தேவன் மகிழ்ச்சியாக கர்த்தர் நம்மை நிரப்புகிறார் என்று சொன்னால், கர்த்தரை நம்பி அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷனை நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நீங்கள் நான் நம்ப வேண்டும். எந்த சூழலும் கர்த்தரை நாம் விடாமல் நாம் பற்றி கொள்ள, கர்த்தரை அதிகமாய் நம்பி அவரை உறுதியாய் விடாப்பிடியாமல் அவரை பற்றி கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும் என்று சொல்லி சங்கீதம் 94 சங்கீதம் 17 வாசிக்கிறோம். கர்த்தர் எனக்கு துணையாய் இல்லாவிட்டால், அவர் எனக்கு துணையாய் இருக்கிறதுனால அவருடைய சட்டைகளின் நிலையில கர்த்தர் என்ன செய்கிறார்னா கலிகூற பண்ணுகிறார். அப்படி கர்த்தர் மாத்திரம் எனக்கு துணையாய் இல்லாவிட்டால், அவரை மாத்திரம் நான் நம்பி அவருக்காக என் வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்காமல் அவருக்காக நான் ஜீவிக்காவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் என்ன செய்யுமா? வாசம் பண்ணி இருக்கும். அல்லேலூயா. அவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்பி, அவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சிறகின் மறைவுக்குள்ளே, அவன் உன்னதமானவரின் மறைவுக்குள்ளே எப்படி அவன் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைத்ததோ, அதே போல உமது சட்டைகளின் நிழலே வந்து அடைக்கலமாய் நாம் தேவனை நம்பி நாம் சேரும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரா? கலிகூற பண்ணுகிறார். ஆத்துமாவை கர்த்தர் சந்தோஷத்தினால், ஆத்துமாவை பெரிய சமாதானத்தினால், ஆத்துமாவுடைய கர்த்தர் ஒரு பெரிய நிம்மதினால், ஆத்துமாவுடைய கர்த்தர் ஒரு பெரிய இளைப்பாறுதலுக்கு நிமித்தமாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை தாங்கி நடத்த ரட்சகராகி இயேசு அவர் நல்ல தேவனாகவே இருக்கிறார். தாங்கி நடத்த அவர் நமக்கு துணையாய் நிற்க கர்த்தரை நம்ப வேண்டும். நீங்க மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தரை நீங்க நம்பி பாருங்க. மனுஷன் இக்கட்டில் உங்களுக்கு இக்கட்டில் மனுஷனுடைய உதவி வெறுதா என்று சொல்லி பார்க்கிறோம். இக்கட்டில் உதவி செய்கிற ஒருவர் யார் என்று சொன்னால் கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் ஒருவரே. உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், அவர் ஒருவரே நமக்கு துணை செய்வார். அவர் ஒருவரே நம்முடைய நிலைமைகளை அறிந்து அதற்கேற்ற விதத்திலே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்த தேவன் போதுமான தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலம் வரணும். ஆபத்து காலத்தில் நல்ல அனுகூலமான துணையாய் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தேவன் நமக்கு துணையாய் இருக்க முதலாவது நாம் பார்த்தோம், கர்த்தரை நம்ப வேண்டும். இரண்டாவதாக தேவன் நமக்கு துணையாக நிற்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரம் 11 வசனத்தை, அந்த அதிகாரத்தை முழுவதும் நாம் வாசிக்கும் போது ஆசா நோக்கி தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். அங்கே பார்க்கிறோம், அங்கே ஆசா அரசாண்டதான அந்த நாட்களில் ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் அமெரிக்கா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரம் 1 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவன் அரசாண்டதான அவன் ராஜாவா இருந்ததான அந்த 10 நாட்களில் தேசம், இவனுடைய நாட்களில் 10 நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கா இருந்தது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை அவன் என்ன செய்தானா? செய்து வந்தான். அந்நிய தேவர்களை வழிபடுத்தலின் மேடுகளை அகற்றி, சிலைகளை உடைத்து, விக்கிரம் தோப்பங்களை வெட்டி, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை முற்றிலுமாய் அவன் அகற்றி அவன் என்ன செய்தான்? கர்த்தர் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமைதியா இருக்கையில் நாம் இந்த பட்டணத்தை கட்டி அவர்களுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்களை உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்று அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் என்ன செய்ததுதான்? வாய்த்தது. இப்படிப்பட்டதான காரியங்களே
ஆசா ஒரு பெரிய அமைதலோடு தன்னுடைய வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது அந்த 10ஆம் வசனத்திலே 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாய் எத்தியோப்பியன் ஆகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்து சேனையோடு 300 ரதங்களோடு புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நின்று உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீ எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அல்லேலூயா. ஒரு பெரிய அமைதலான ஒரு நாட்களில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு விரோதமான ஒரு கூட்டத்தார் அவனுக்கு விரோதமாய் அவன் முறியடிக்க, அவனை விரோதமாய் போரடிக்க, அவளுக்கு விரோதமாய் எத்தியோப்பியன் ஆகிய சேரா 10 லட்சம் பேரோடு கூட அவனுக்கு விரோதமாய் அவனுக்கு வருகிறான். அப்பொழுது அவர்கள் யுத்தத்துக்கு அந்த பாளையத்தில் அவர் இறங்கி ஆசா என்ன செய்கிறானா, கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். கர்த்தாவே, பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்களுக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு என்ன செய்யும், துணை நில்லும். உம்மை என்ன செய்கிறோம், சார்ந்து, உம்மை சார்ந்து. பிடித்ததான் ஒரு நல்ல வார்த்தை அங்க சொல்லுகிறான். ஆசா சொல்கிறான், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். இரண்டாவதாக, கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்க அவரை நம்புவது மாத்திரமல்ல, அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு காலமாய் தேவனை நாம் சார்ந்து கொள்கிறோமோ, எவ்வளவு காலமாய் தேவனை நாம் சார்ந்து தேவனுக்காக முழுவதுமாய் அவரிடத்தில் நாம் கேட்டு அவருக்காக நாம் காரியங்களை நாம் செய்யும் போது, அப்பொழுது தேவன் நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண தேவன் போதுமான தேவனாகவே இருக்கிறார். 2 நாளாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் முதல் அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போது, யெகூ யோசபாத் ராஜாவை சந்தித்து சொன்னது 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் திட்டமனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா, துணையான் இருக்கிறார். திடமனதா இருந்து காரியங்களை நீங்கள் நடத்துங்க, உத்தமனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், கர்த்தர் துணையாய் இருக்கிறார். உண்மையாய் தேவனுக்காக, உண்மையாய் தேவனை சார்ந்து, உண்மையாய் கர்த்தரை நம்பி, உண்மையாய் மனுஷன் மேல ஒரு நம்பிக்கை, கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை. 2 கால்கள், 2 நினைவுகள். அதான் வேதவசனம் சொல்லுங்க, 2 நினைவுகளால் நீங்கள் குந்தி எந்த மட்டும் நீங்கள் நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை நீங்கள் பின்பற்றுங்கள். கர்த்தரை நம்பி, நான் சொல்லுகிறேன், இந்த பகல் வேளையில் இந்த உபவாச ஜெபத்தில் இந்த இணையதளத்தில் இணைந்திருக்கதான உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நீங்கள் எவ்வளவு குழுவாய் சார்ந்து கொள்கிறீர்களோ, வாக்குத்தத்தங்களை கொடுத்ததான கர்த்தர், ஒருவேளை நாட்கள் நாம தடுமாறி போகலாம், ஒருவேளை காலங்கள் மாறி போடலாம், சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம். ஆனா வாக்குத்தத்தங்களை கொடுத்ததான கர்த்தர் ஒருபோதும் அவர் மாறவே மாட்டார். வாக்குத்தத்தங்களை உங்களுக்காக கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள், உங்களுக்காக கொடுத்ததான வசனங்களை எந்த அளவுக்கு அதை நீங்க உறுதியாய் நீங்கள் பற்றி கொள்கிறீர்களோ, அதை நீங்கள் நம்பி கர்த்தரை நீங்கள் சார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் விட்டு கொடுத்து நீங்கள் வாழ்கிறீர்களோ, அந்த அளவுக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்து தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த இரட்சகராக இயேசு போதுமான தேவனாகவே இருக்கிறார். ஆசா ராஜாவானதான நாட்களில் அவர் நம்முடைய 10 வருஷம் மட்டும் அமெரிக்கா இருந்தது. அமெரிக்கா இருந்தது என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் ஜனங்கள் எதிரிட்டு வரும்போது அவன் தன்னுடைய சுயபலத்தில் அவன் செய்யல, சுயபலத்தை செய்யல. 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அவன் பலம் உள்ளவனாகிலும் அவன் பலனற்றவனாகிலும் உமக்கு உதவி செய்வது லேசான காரியம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு துணை நில்லும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த வார்த்தை மூலமாய் புரிந்து கொள்ள வேண்டியதான காரியம் என்ன வந்தாலும் சரி, என்ன நம்முடைய வாழ்க்கையில என்ன கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் தனிப்பட்ட ஜீவிதத்திலோ குடும்பத்திலோ சத்துரு அநேக காரியங்களை கொண்டு வரலாம். ஆனா கர்த்தாவே அவரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே உதவி செய்வது நமக்கு லேசான காரியம் அப்பா, நீர் எங்களுக்கு துணை நெல்லும் என்று சொல்லி
உம்மை நாங்கள் சார்ந்து இருக்கிறோம். இந்த நாட்களிலே உம்மை சார்ந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் ஒத்தாசி அனுப்பும், நீர் எங்களுக்கு உதவி செய்யும், நீர் எங்களுக்கு துணை நில்லும் அப்பா. காரியங்களை கர்த்தாவே வாய்க்க பண்ணும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே தேவன் பலத்த காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தேவன் செய்ய அவர் போதுமான தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பும் போது அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணையாக இருக்க மூன்றாவது செய்ய வேண்டியதான ஒரு காரியம் சங்கீதம் 33 சங்கீதம் 33 சங்கீதம் 18, 19, 20 வசனங்களை வாசிக்கும் போது சங்கீதம் 33 அதிகாரம் 18, 19, 20 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்மாவை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். ஆமென். மூன்றாவதாக கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது கர்த்தரை நம்புகிறோம், நல்லதுதான். கர்த்தரை சார்ந்து கொள்கிறோம், நல்லதுதான். அவருடைய வார்த்தை நிறைவேறுகிற வரை அவருக்காக நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு துணை செய்ய தேவன் அவர் போதுமான இரட்சகராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தமக்கு பயந்து தமது கிருபைகளுக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் ஆத்துமாக்களை என்ன செய்கிறாரா? மரணத்துக்குள்ளிருந்து தேவன் விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் அவர் நமக்கு கேடகுமா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எந்த அளவுக்கு பயப்பட முடியுமோ அவ்வளவு கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர் மேல், கர்த்தருக்கு பயந்து அவரை சார்ந்திருக்கிற மேல், கர்த்தருக்கு பயந்து அவரை நம்பியிருக்கிறவர் மேல் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆத்துமாவை கர்த்தர் நினைச்சுகிறாரா? மரணத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து, அது மாத்திரமல்ல பஞ்சத்தில் அவர்களை கர்த்தர் உயிரோட காத்து அவர்கள் மேல் என்ன செய்கிறாரா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நோக்கமாயிருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் நம்முடைய ஆத்துமா தேவனை நோக்கி காத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவிலே கர்த்தர் இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆத்துமாவிலே காணப்படுகிற எல்லா மரண கட்டுகளை கர்த்தர் இருந்து கர்த்தர் தேவனமை விடுவிக்க இயேசு அவர் உண்மை உள்ள தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்க அவரை நாம் நம்புவோம். எவ்வளவு குளவாய் அவரை நம்ப முடியுமோ, எவ்வளவு குளவாய் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். கர்த்தர் ஒருவரே என்னுடைய நம்பிக்கை, அவரே என்னுடைய நம்பிக்கை தேவன், அவரே என்னுடைய நம்பிக்கை நாயகர் என்று சொல்லி அவரை சார்ந்து அவருக்காக நாம் வாழுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்த ஒவ்வொரு நாள் தேவன் போதுமான தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்க அவரை சார்ந்து கொள்வோம். ஆசா தேவனை சார்ந்து கொண்டான். அவன் அவனுக்கு விரோதமாய் வந்ததான காரியங்களிலே அவன் தேவனை சார்ந்து கொண்டது நிமித்தமாய் கர்த்தர் அவனுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவனை வாய்க்க பண்ணினார். யோசபாத் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், அவன் நீங்கள் திடன்மனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். உண்மையாய் வாழுவோம், உண்மையாய் ஜீவிப்போம். ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை, அவன் ஒரு பொய்யான வாழ்க்கை அல்ல. அவன் வெளிப்படத்தில் வாசிக்கிற பொய்யர் அனைவரும் இரண்டாம் அவன் மரணமாகிய அவன் அக்னி கடலிலே என்ன செய்வார்களாம்? அவன் பங்கடைவார் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே உண்மை உள்ள மனுஷனுக்கு, உண்மையாய் ஜீவிக்கிறதான பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல பக்க பலமாய் நல்ல துணையாய் நின்று அவர்களை கர்த்தர் விடுவித்து கர்த்தர் பாதுகாக்க தேவன் நல்லவராகவே இருக்கிறார். உண்மையோடு கர்த்தரை சேவிப்போம், உண்மையோடு கர்த்தரை நம்புவோம், உண்மையாய் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். உண்மையாய் கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் போது, அவருடைய கிருபைகளுக்காக நாம் காத்திருக்கும் போது ஆத்துமாவிலே காணப்படுதான எல்லா மந்த நிலைமைகள், ஆத்துமா மரித்த நிலைமை கர்த்தர் உயிரடைய பண்ண தேவன் போதுமான தேவனா இருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைகளுக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து அவர் விடுவிக்கவும், மரணத்திலிருந்து விலக்கி விடுவிக்கும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கும் கர்த்தருடைய கண்கள் அவர்களை மேல் என்ன செய்யலாம்? நோக்கமா இருக்கிறது. எப்பொழுது கர்த்தருக்காக நாம் காத்திருக்கிறோமோ கர்த்தர் நம்ம மேல் நோக்கமா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அவர் என் மேல் நோக்கமா இருக்கிறார். அவர் என்னை காண்கிற தேவன். அவர் என்னை மேல் ஒவ்வொரு நாளும்
கண்ணோக்கமாக இருந்து நம்முடைய ஆத்துமா ஆமென் கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்று சொல்லி அவர் அறிந்திருக்கும் போது அவர் நமக்கு துணையா நின்று நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்க, கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்க, கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை மரணத்திலிருந்து நம்மை விடுவித்து கர்த்தர் பாதுகாக்க, ஆத்மாவை கர்த்தர் அவன் ஒரு பெரிய விசாலமான ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்கு கட்டளையிடும்படியாக இந்த பகல் வேளையிலே அவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்ப்போம், முழங்கால் படிவோம். நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமும் எனக்கும் கிருபை நிறைந்த பருவத்தின் நல்ல பிதாவே, கர்த்தரே நீர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறதப்பா. பயப்படாதே, திகையாதே. நான் உனது வடகதை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னதான கர்த்தர் யாக்கோபு என்னும் சிறு பிச்சை, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் துணை நிற்கிறேன் என்று சொல்லி தைரியப்படுத்தி நீர் எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாள் நடத்தி கொண்டு வருகிற கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். உன்னதமான தேவனை நோக்கி நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்க கர்த்தரின் கிருபை கிருபை தந்தலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரே நீர் என் துணையும் நீர் என்னை விடுவிக்கிறோமா இருக்கிறப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் நிற்கிறதான கர்த்தரை நாங்கள் அதிகமாய் நம்ப, அதிகமாய் நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ள, அதிகமாய் உமக்காக நாங்கள் அதிகமாய் காத்திருக்க கர்த்தரின் கிருபை தந்தலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடமாய் இருக்கிற சொன்ன வார்த்தை பாரமாய் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்க, தன் தேவனாக கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியமான சொன்ன வார்த்தை முகாரமாய் உண்மை நாங்கள் நம்ப கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. உண்மை நாங்கள் நம்பும் போது எங்கள் ஆத்மாவோட கர்த்தர் ஒரு பெரிய இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறேன். உண்மை நாங்கள் நம்பாத சூழ்நிலை, உண்மை நாங்கள் சார்ந்து கொள்ளாத சூழ்நிலை, உமக்காக நாங்கள் காத்திருக்காத சூழ்நிலை கர்த்தர் எங்கள் ஆத்மாவை கர்த்தர் மௌனத்துக்கு நேராக கொண்டு போகிறப்பா. அப்படிப்பட்டதான அந்த நேரத்துக்கு நேராக, அப்படிப்பட்டதான சூழ்நிலைக்கு நேராக நாங்கள் போய்விடாதபடி கர்த்தரின் அதிகமாய் நாங்கள் சார்ந்து கொள்ள ஆசை எப்படி தேவனை சார்ந்து கொண்டானோ அப்படியே உண்மை நாங்கள் சார்ந்து கொண்டு உண்மையும் உத்தமாய் தேவனுக்கு நேராக பயபக்தி உள்ள குடும்பமாய் சந்ததியாய் நாங்கள் வாழ ஜீவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராகப்பா. தமக்கு பயந்து உமக்கு பயந்து உண்மை சார்ந்து உங்களுடைய கிருபைக்காக ஒவ்வொரு நாள் நாங்கள் காத்திருந்து எங்கள் ஆத்துமாவிலே காணப்படுதான எல்லா காரியத்திலிருந்து கர்த்தாவை எங்களை விடுதலையாக்க ஒரு சமூகத்தில் உண்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பங்களை பண்ண கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்மை நம்ப உண்மை சார்ந்து கொள்ள உமக்காக நாங்கள் காத்திருக்க துணையாய் நிற்கதான தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்து எந்த சூழ்நிலை நாங்கள் சோர்ந்து போகாதபடி எல்லா மரண கட்டுகளிலிருந்து கர்த்தாவின் நீரங்களை விடுதலையாக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இணையதளத்தின் மூலமாய் உண்மை நோக்கி பார்க்கதான ஒவ்வொரு பிள்ளையிலும் கர்த்தர் அதிகமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இணைந்ததான ஒவ்வொரு பிள்ளையிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி தம்முடைய கூடார மறைவிலே பிள்ளைகள் கர்த்தர் ஒளித்து வைத்து கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் கிருபை அதிகமாய் தாங்கி கர்த்தர் நடத்துவதாக. தேவனுக்கு ஏற்றுவதிலே பிரியமாய் பரிசுத்தமாய் ஜீவித்து நம்முடைய பரிசுத்த வருகைக்காக ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தரை ஆயத்தப்படுத்த முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறார். ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். சேர்ந்து சொல்லுவேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.